சங்கீதம் 34 அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. இந்த வசனம் சொல்லிருக்கு அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையுமே நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம எப்பவுமே துதிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. நம்ம எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. நம்ம கம்மியா துதிச்சோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் தர மாட்டாங்க. அதனால நம்ம எப்பயுமே எந்த சூழ்நிலையுமே துதிச்சுட்டே இருக்கணும். யார் நம்மளை விட்டு கொடுத்தாலும் நம்ம விட்டு கொடுக்காத நம்ம ஏசா மட்டும்தான். இன்னும் வரைக்கும் யாரும் நம்மளை விட்டப்படுத்தாம நம்மள வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால அது நினைத்து நன்மை எல்லாத்துக்குமே துதிகள் மூலமா நன்றி சொல்றேன். உன்னதமான தேவனே, மகா தேவனே, தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, அன்பின் தேவனே, அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவனே, அநாதி தேவனே, ஆறுதலின் தேவனே, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே, மகிமையின் தேவனே, கிருபையுள்ள தேவனே, கிருபையினால் அழைத்த தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எலியாவின் தேவனே, தாவீதின் தேவனே, தானியேலின் தேவனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே, சர்வ பூமியின் தேவனே, சர்வத்துக்கும் மேலான தேவனே, அற்புதங்களின் தேவனே, வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஜெபிக்கலாம். Saudara Mespadirkan Raja Rangga nanti sepatnya nanti sepat orangnya nanti nanti tinggi sepatkan nanti sepat dari pengeluh tinggi kontrol nanti sepat kali kebudi belum masih belum tinggi kemudian jadi pada sepamai. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் கிருபையா நேசித்து மண்ணின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ஓய்வு நாள் ஆராதனை உங்கள் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இருக்கப்பா. இந்த ஆராதனை வேலை கூட கருத்து நீர் இடைப்பட போறமைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உங்கள் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நிறைவான ஆவியானவரே, அவர் வந்தாருன்னா நம்ம கிட்ட இருக்க வறட்சியான நிலைமை மாறும். என் பலவீனத்தை கர்த்தர் தான் பலனா இருப்பார். அவரை உயர்த்தி நம்ம இந்த பாடலை பண்ணலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நம்மளால நிறுத்தவே முடியாது. கிருபை என்று உள்ளது. இனி
சோதனை, பட்சிக்க வந்து முச்செடி தண்ணில் தோண்டிய தேவன். எவ்வளோ சோதனை வரும், அது நடுவில் கர்த்தர் இருக்கிறார். காரில் போன்ற கஷ்டம் இருக்கு, ஆனா அத்தனையும் என்ன இருக்கிறான், அவர் தான் நம்ம கூடவே இருக்கிற தேவனா இருக்கிறார். சத்துருக்கள் நம்மளை சோர்ந்து வந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணாது, சேதமே படுத்தாது. அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டு மனிதிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மனிதிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. மற்றொரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சற்றொரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் ஜெயமா. கர்த்தாவே தேவர்களும் உமக்கு ஒப்பானவர். அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. சிங்களே பிறந்த மனுஷருக்கு தூதர்கள் உணவு தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் தினமும் ஸ்பெஷல் கொடுக்குறாருன்னு அது காரணம் அவருதான். நமக்கெல்லாம் இருக்கு போஷிக்கிற இல்லாத மனுஷர்கள், பச்சிக்கிற காக்கா குருவிகளை போஷிக்கிற மனுஷன் நம்மையும் போஷிக்கிறார். அவரை உயர்த்தி நாம் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தாவே